ரொம்ப சத்தமா பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமா பேசிதான் ஆகணும். இது ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம். சீரியஸாவே விஜயகாந்த் சார் சினிமால நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் ரசிகனா இருந்ததில்லை. நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க மாவீரர்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சதிலிருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னாரு, ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பாருன்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. தர்மச்சக்கர படத்தில் நான் கோடைரக்டர், நான் ஒரு சின்ன வேஷம் கூட பண்ணியிருக்கேன். அப்போ அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது நான் ராவுத்தர்கிட்ட ஒரு கதை சொன்னேன். அண்ணன் மாதிரி கதை இருக்குன்னு. ராவுத்தர் கதை கேட்டு, நல்லா இருக்கு தம்பி, நீ போய் அங்கே பொள்ளாச்சியில் உங்க ஷூட்டிங் நடக்குது, அங்கே போய் சொல்லு அப்படின்னாரு. சரி, பொள்ளாச்சியில் எங்கள் ஷூட்டிங்கில் போய் அவர் அண்ணனை பார்த்தேன், கேப்டன் பார்த்தேன். அண்ணா இந்த மாதிரி ராவுத்தர் ஐயா கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கிறேன். அது human being, one of the finest actor, one of the finest leader. We'll miss Vijayakanth sir always. Captain is always the captain. I really pray family members will be able to take this loss. It's a big loss, not only for the family but for each and every fan. May God bless his soul. கேப்டனை பொறுத்த மட்டும் ஒரு படத்துல அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படம் ஷூட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா நல்லது கெட்டதையும் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளார்த்தமா எடுத்துக்கிட்டு ஃபார்மலாலாம் இருக்க மாட்டாரு. எல்லாத்தையும் விசாரிப்பாரு. அங்க என்ன லொகேஷன் பிரச்சனையா, நான் வர்றேன் பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இழுத்து போட்டு அவர் எல்லா நல்லது கட்டத்தையும் தலையிட்டு அந்த படம் வெற்றி அடையணுன்றது ஒரு பக்கம், நம்மளை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர் பணம் சம்பாதிக்கணும்ன்றத ரொம்ப ரொம்ப நியாயமா யோசிச்ச, எனக்கு தெரிஞ்சு ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோ கேப்டன் தான். அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன். அடிக்கடி கேள்விப்படுவேன், காலையிலிருந்து இரவு வரைக்கும் யார் போனாலும் எப்போ போனாலும் ஸ்டார் நைட்லயும் அதெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாது. அளப்பரிய சாதனை தான் அந்த 2 ஸ்டார் நைட்டும். மலேசியா சிங்கப்பூர் பண்ண ஸ்டார் நைட்டு இன்னைக்கு நடிகர் சங்கம் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு கேப்டன் ஒரு பெரிய காரணம். நான் இவங்க நல்ல விதமாக இது பண்ணணும் அப்படின்னாக்கா நடிகர் சங்கத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நான் நடிகர் சங்க கட்டடத்துக்கு கட்டாயமா அவர் பேரை வைக்கணுங்க. இல்லாட்டி இன்னைக்கு நடிகர் சங்கமே கிடையாது. நடிகர் சங்கம் இருந்திருக்கும், அந்த இடம் கிடையாது. கேப்டன் தலையெடுக்க முயற்சி பண்ணலன்னா அந்த இடம் கிடையவே கிடையாது. மரணம் உடல் ரீதியானதுதான். உடல் போயிடலாம், ஆனா அவர் ஆன்மா ரொம்ப ஸ்ட்ராங் வில். அவர் எப்பொழுதும் மக்கள் மத்தியில் இருப்பார். அவர் நினைவுகள், அவர் சாதனைகள், மக்களுக்காக அவர் செஞ்ச சேவைகள், வள்ளல் தனம், கருணை உள்ளம், இது என்றைக்குமே மக்கள் மத்தியில் நிற்கும். அவருக்கு அழிவே கிடையாது. பூத உடல் உலகத்தை அழிச்சு போயிடலாம், ஆன்மா என்னைக்குமே நிலைச்சு நிற்கும்.